சம்மர் ரெசிபி ராகி சர்பத் செய்யலாங்களா? பேரிச்சம்பழத்த பால்ல ஊற வச்சுக்கலாங்க. சப்ஜா சீடையும் ஊற வச்சிடலாம். 2 ஸ்பூன் ராகி மாவ கட்டிகள் இல்லாம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சு எடுத்துக்கலாம். இத கொதிக்கிற தண்ணீல சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம ஒரு 10, 15 நிமிஷம் நல்லா திக்காயி வர வரைக்கும் வேக வச்சிடலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கஞ்சி மாதிரி ஆனதும் இத எடுத்து அப்படியே ஆற விட்டுடலாம். இப்ப இந்த பேரிச்சம்பழத்த அரைச்சுட்டு, அதோட வேக வச்ச பீட்ரூட்டையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். ஒரு 3 பீஸ் பீட்ரூட் எடுத்து நான் வேக வச்சு வச்சிருந்தேன். அத சேர்த்து அரைச்சுட்டு, இப்ப இந்த ராகி கஞ்சியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, 1 கப் பால் சேர்த்து கலந்து விட்டுறலாம். சர்க்கரைக்கு நான் பேரிச்சம்பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை நல்லா ஸ்வீட்டா வேணும்னா, ஒரு 2, 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. இப்ப இதோட ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு, அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமான ராகி சர்பத் ரெடி. ட்ரை பண்ணி